வணக்கம் நேயர்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தொந்தி டிவி. நம்ம தொந்தி டிவியில் இன்னைக்கு, அதாவது வருகிற மார்ச் மாதம் 29ஆம் தேதி சனிப்பெயர்ச்சி நடக்குது. இந்த சனிப்பெயர்ச்சி வந்து நம்ம 12 ராசிக்காரங்களுக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இன்னைக்கு திசை நிலையில் உள்ள பாம்பே ஜோதிடர் ரத்னா சங்கர் கணேஷ் அவர்கள்ட்ட ஒரு சின்ன பேட்டி எடுக்க வந்திருக்கோம். பார்ப்போம். ஐயா வணக்கம். வணக்கம். சரி, இப்போ சனிப்பெயர்ச்சி வந்து இந்த மாதம் 29ஆம் தேதி வருது, அப்படிதானே? சனிப்பெயர்ச்சி இந்த மாதம் 29ஆம் தேதி, அதாவது மார்ச். என்னன்னா இந்த பயிற்சி வந்து திருக்கணித பஞ்சாங்கப்படி தான் இந்த சனிப்பெயர்ச்சி இப்போ எல்லாருமே கொண்டாடிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி முன்னோர்கள் ஆதிக்கமே அப்போ இருந்து வழிபட்டது வந்து வாக்கிய பஞ்சாங்க முறைப்படி தான் சனிப்பெயர்ச்சிகள். திருநள்ளாறுலையுமே இன்ன வரைக்கும் வாக்கிய பஞ்சாங்கப்படி தான் சனிப்பெயர்ச்சி. அந்த வாக்கிய பஞ்சாங்கப்படி சனிப்பெயர்ச்சி பார்த்தா நம்மளுக்கு வந்து 6ஆம் தேதி 3வது மாதம் 2026 கரெக்டான ஒரு ஆண்டுகள் கிடக்கு. இது நம்ம வாக்கிய பஞ்சாங்கப்படிக்கு உண்டான ஒரிஜினல் சனிப்பெயர்ச்சி. இப்போ திருக்கணித பஞ்சாங்கப்படி முன்புறமாக எல்லாரும் எடுக்க காரணம்னா, மதுரைக்கு அங்கிட்டு போயிட்டாலே அதிகபட்சம் இந்த கம்ப்யூட்டர் ஜாதகம் மற்ற ஜாதகம் எல்லாமே இப்போ திருக்கணிதத்தின் அடிப்படையில் தான் பலன்கள் சொல்லிட்டு இருக்காங்க. அதோட அடிப்படையில் தான் ஜாத்தியம் வர்த்திக்கிட்டு இருக்காங்க. வாக்கிய பஞ்சாங்கம் நம்ம தென் மாவட்டத்தில், நம்ம இங்கே நெல்லை மாவட்டம், இந்த சரௌண்டு, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, விருதுநகர் ஓரளவு ஏரியாவில் வாக்கிய பஞ்சாங்கத்தை முழுசாக நம்புகிறாங்க. கொஞ்சம் தள்ளி போனால் திருக்கணிதத்தை அதிகமாக பாடுறாங்க. இப்போ அதுபடி தான் நிறைய விஷயங்கள் நடக்கு. சில கல்லூரிகளாக இருக்கட்டும், சில முக்கியமான ஒரு அதிகாரிகள், கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயமா இருந்தாலும் இந்த திருக்கணித பஞ்சாங்கத்தை தான் ரொம்ப விரும்புகிறாங்க. சரி, அந்த அடிப்படையில் உண்டான ஒரு பயிற்சி தான் இப்போ நம்மளுக்கு இந்த 29ஆம் தேதி மார்ச் 29ஆம் தேதி 3வது மாதம் 2025 சனி பகவான் பயிற்சி ஆகுதார். இப்போ இந்த பயிற்சி நம்மளுக்கு படிக்குமான்னு கேட்டால், திருக்கணிதப்படி ஜாதகத்தை வருத்துவாங்க, ஒரு குழந்தைகளுக்கு வருத்துவாங்க திருக்கணித பஞ்சாங்கப்படி. அப்போ அதில் உள்ள நாளிகைகள், அதனுடைய கிரக நிலைகள், பாதங்களை பொறுத்து, நட்சத்திர ராசிகளை பொறுத்து ஒரு சில முன்ன பண்ண வரையில திருக்கணித பஞ்சாங்கப்படி பலன் படிக்கும். வாக்கிய பஞ்சாங்கப்படி வருத்துறவங்க இருக்காங்க, அதனோட பலன் வந்து வித்தியாசமா இருக்கு. ஒரு சில ஜோசியர்கள் ஐயா நாங்கள் அங்கே பொருத்தம் பார்த்தோம், அங்கே எங்கே ஜோசியர் வந்து பொருத்தம் இல்லை, நீங்கள் நம்ம இருக்கீங்கன்னா அது அந்த பஞ்சாங்கங்கள் மாற்றங்கள் ஒரு குழப்பங்கள் வருது. நிறைய மக்களுக்கிடையே இப்போ ஜாதகம் பார்க்கவா வேண்டாமாங்கிறது ஒரு குழப்பங்கள் வந்துட்டு, என்னப்பா அப்படி அவங்களுக்குள்ளேயே ஒரு போட்டி வந்துட்டு, திருக்கணிதம் வாக்கியம் இப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு. ரெண்டுமே சேம் தான். அமாவாசை எதில் போட்டிருக்கு அதே தான் அதுலேயும் இருக்குது, இதுலேயும் இருக்குது. ரெண்டும் சேம் தான். பௌர்ணமி எப்படி அதே தான் நம்மளும் பார்த்துட்டு இருக்கோம். கிரக நிலைகள் எல்லாம் சேம் தான். இந்த பெயர்ச்சிகள் அப்படிங்கிற வரையில மட்டும்தான் கொஞ்சம் மாற்றங்கள் நிறைய இருக்கு. 12 ராசிகளுக்கும் எப்படி இருக்கும் இப்ப சனி இடம்பெயர்வு இந்த ஆண்டு? அதாவது நம்மளுக்கு ஒரு பெயர்ச்சி ஆவதுக்கு முன்னகிட்டே அதோட வேலைகளை காட்டுவாங்க. அதன் அடிப்படையாகவே நம்ம திருக்கணித பஞ்சாங்கப்படியோட பலன்களை நம்ம சொல்லலாம். ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடி அதோட அறிகுறிகள் முன்னகிட்டே காமிக்க ஆரம்பிச்சுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நம்ம திருக்கணித பஞ்சாங்கப்படி பார்க்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. அந்த ரீதியாக இப்போ 12 ராசிக்கு சனி பகவான் இப்போ வந்து கும்பத்தில் இருந்த சனி பகவான் மீனத்துக்கு பயிற்சி ஆகுதாரு. அதாவது குரு வீட்டுக்கு சனி போகிறாரு. குரு வீட்டில் சனி ஐக்கியமாக நட்பு கிரகம் ஒரு பக்கம் இருந்தாலும், ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்னகிட்டி இதே சனி பயிற்சி 5 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு பயிற்சியில் தனுசு வீடு, அதுவும் குருவோட வீடு தான், அங்கே சனி பகவான் சேர்க்கை சேரையில் கொஞ்சம் இந்த கொரோனா கால பிரச்சனைகள் நிறைய வந்தது. மக்களுடைய உயிர் பயத்தை ஏற்படுத்தின ஒரு பிரச்சனைகள் நிறைய வந்தது. ஏன்னா குரு வந்து சனி இந்த ரெண்டுமே ஒரு சில பிரச்சனைகளை கொடுக்கும். அதாவது குரு வந்து பிரகஸ்பதி அப்படிம்பாங்க, சனிங்கிறது வந்து ஞானமா இப்படி சொல்லக்கூடிய ஒரு சில விஷயங்கள் அப்படி இருக்கு. அதே மாதிரி குரு பகவான் வீட்டுக்கு, அதாவது மீனத்தோட வீடு, குருவோட வீட்டுக்கு இப்போ சனி வர்றதுனால உலக ரீதியாக ஒரு சில பிரச்சனை பார்க்கையில் வர்ற அரசியலாக இருக்கட்டும், கலைத்துறையாக இருக்கட்டும், எப்படிப்பட்ட முக்கியமான கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களாக சின்ன சின்ன இன்னல்கள் வரதான் செய்யும். அதுக்குண்டான வழிபாடுகள், தெய்வ வழிமுறைகளை நம்ம கடைப்பிடிச்சு நம்ம நவுண்டுக்கிட்ட அதிகமாக தெய்வத்தை கொஞ்சம் வழிபட்டுக்கிடணும். இப்போ ஒரு மழை பெய்யுதுன்னு சொல்லி ஒரு கொடையை கையில் பிடிச்சிக்கிட்டோம், நம்ம எதுக்கு அந்த தண்ணி நம்ம மேலே பற்றக்கூடாது சொல்லி ஒரு சேஃப்டிக்கு ஒரு கொடை அது மேலே படாது, நம்ம மேலே தெரிக்காது. இதேமாரி ஒரு பரிகாரங்கள் அதான் இந்த தெய்வத்தை கொஞ்சம் விரும்பி கும்பிட்டுக்கிடணும். அது நம்ம ஏரியாவில் பொறுத்த வரைக்கும், நம்ம நெல்லை மாவட்டத்தை இந்த சரௌண்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ஐயா செந்திலாண்ட வரது எப்பவுமே. ரெண்டாவது நெல்லை அப்பர் கோவில் போயிட்டு வரலாம், கேட்டீங்களா? நல்லது கோமதி அம்பாள் சங்கரன் கோவில், கோமதி அம்பாள் ஆலயத்துக்கு போகலாம், சங்கர நாராயண வழிபடலாம். நான் கன்னியாகுமரி பக்கம் போனோம்னா நம்ம நாகராஜா கோவில் போகலாம், கன்னியாகுமரி பகவதி பொங்கல் கோவில், இப்படி தெய்வ அனுகூலங்கள் நம்ம பக்கத்தில் இருக்கிற ஆலயங்களை விரும்பி வழிபட்டாலே ஓரளவு சில விஷயங்கள் நம்ம தப்பிக்க தான் முடியும். நாங்கள் வந்து ஒரு வழிகாட்டி, ஒரு ஆலோசகர் தான். நாங்கள் ஜோதிடத்தை ஒரு ஆலோசனை வந்தோம்னா நம்ம இப்படி ஒரு வழிகாட்டி, இப்படி போனால் கரெக்டாக இருக்கும், இதில் ஒரு பல்ல இருக்குது, கவனம் போனால் கவனமாக போகிறாங்க, இதுதான் நாங்கள் சொல்ல முடியும், எங்களோட முடிஞ்சது. இப்போ நான் சொல்லக்கூடிய 12 ராசிகளில் ஒரு சில ராசி கஷ்டமாகவும் வரும், சில ராசி நல்லதாக இருக்கும். அதில் கஷ்டப்படுறவங்க அது ரொம்ப வருத்தப்படுற வேண்டாம், கடந்து வந்துடலாம். தெய்வத்தை வழிபட்டு இந்த விஷயங்கள் கடந்து வந்து கஷ்டங்கள் வந்து பிரச்சனை கடவுளை கும்பிடுறதுனால கொஞ்சம் அந்த பலன்கள் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். பயிற்சியிலே நீண்ட நாட்களாக
ஒரு கட்டத்தில் இடம் தரக்கூடிய ஒரு முக்கியமான பயிற்சினா சனி பயிற்சி மட்டும்தான். 2 ஆண்டுகள் இருக்கக்கூடிய ஒரு பயிற்சி சனி பயிற்சி தான். மீனராசி நேயர்களே, மீனராசிக்காரங்க வீட்டுக்கு தான் இப்போ சனி வந்திருக்காரு. குருவும் சனியும் ஒரு வீட்டில் சனி ஐக்கியமாவதாரு. இந்த குரு வீட்டில் சனி ஐக்கியமானா என்ன இருக்குங்கிறது ஒரு ஆரம்பத்தில் சொல்லியிருந்தேன். இவங்களுக்கு வந்து ஜென்மச்சனி, 1ஆம் பிரச்சனை ஜென்மச்சனி, ஜென்மத்தில் சனி. அதாவது என்னன்னா, நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம், அந்த இடத்துல நம்ம இறக்கம் காட்ட தேவையில்லை. ஒரு பைக்கில் போகிறோம், ஒரு ஆள் லிஃப்ட்டு கேட்காங்களா, ஏற்க அவ்வளோ கூப்பிட்டு போகணும்னு ஆசைப்படக்கூடாது. அவங்க நேரம் வந்து தெரிய கிடையாது. லிஃப்ட்டு நேரம் பின்னாடி உட்காந்து போகிறாங்க, அதுதான் ஜென்மச்சனி. கவுத்திரம் நம்ம ஏதாவது முடியல. அதனால் ஒரு இடங்கள் போனாலும் வரலாலும் ரொம்ப கவனம் தேவை. ஜென்மச்சனியில் இருக்கிறவங்க ஆன்மீக பற்று ரொம்ப முக்கியம். அவங்க எந்த மதத்தை சார்ந்தவங்களா இருந்துட்டு போட்டோம், அவங்களுக்கு இஷ்ட தேவதை ஏதோ, எந்த மதமாக இருந்தாலும் பரவாயில்ல, இஷ்ட தேவதை தான், அதை விரும்பி வழிபடணும். இதுக்கு முன்னாடி வழிபட்டதுக்கு இனி வழிபடுறதுக்கு வித்தியாசம் கூடும். ஏன்னா ஜென்மச்சனி குரு வீட்டில் இருக்குது. பொது பலனாகவே குரு வீட்டில் சனி வந்தாலே கொஞ்சம் கவனம் இருக்கணும். அதான் நம்மள குரு வந்து சனிக்கு ஒரு சில விஷயங்களில் ஒரு உலகரீதிய விஷயத்திலே பிரச்சனை வருதுங்கும் போது தன் குடும்பத்துக்குள்ளே இருக்கையில் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிக்கணும். தொழில் முடக்கங்கள் வரும், நஷ்டீடுகள் வரும். எவ்வளோ நம்மளை பார்த்து எதுவும் பார்த்து போனோம், எதுவும் செஞ்சுருப்பானோ, நமக்கு எதுவும் கோயிலில் போய் எதுவும் பார்த்துட்டு வந்து போனோம், பயத்தை ஏற்படுத்தும். நம்மளே புலம் வச்சு தன் புத்தியிலாமே நம்மளை ஆக்கிடும். கணவர் மனைவி, மெயினாக கணவர் மனைவி பிரச்சனைகள் ரொம்ப கவனமாக இருக்கணும். வார்த்தைகள் ரொம்ப முக்கியம். வார்த்தை வெல்லும், வார்த்தை கொல்லும். வார்த்தை பிரச்சனை வந்தோட பிரிவு வராத அளவுக்கு கொண்டு போகணும். அது மனைவிக்காக இருந்தாலும், கணவருக்காக இருந்தாலும், குழந்தைகளுக்கு இருந்தாலும், படிக்கிறவங்க பசங்களுக்கு இருந்தாலும் கவனம் தேவை. வாகன போக்குவரத்தில் ரொம்ப கவனம் வேணும். ரோட்டில் நடந்து போகிறோன்னா தான் பார்த்து தான் போகணும், வேறு வழி இல்லை. அப்படிப்பட்ட சனி தான் மீனராசிக்கு ஆரம்பிச்சது ஜென்மச்சனி. நம்மளும் என்ன பண்ணிட்டு போது நிறைய பேர் நினைப்பாங்க, அப்படி கிடையாது. ஆன்மீக ரீதியாக சில பரிகாரங்களை நம்பிக்கைத்தோட வழிபட்டு வந்தால், அர்ச்சனை கொடுக்கவோ இல்லை சாமிக்கு ஏதாச்சும் ஒரு நேர்த்திக்கடன் போடவோ, தாண்டு எந்த துன்பம் வராமல் பாதுகாத்துக்காக எந்த ஏதோ ஒரு நேர்த்திக்கடன்கள் கோயிலில் போட்டோ, இல்லை ஒரு பால் கூட விஷயம், ஏதாவது ஒரு விஷயங்களை நம்ம கடைப்பிடிச்சாலே நம்ம பாதுகாத்துக்கிடலாம். நார்மலாகவே ஒரு இடம் வாங்கினாலே வேலி போட்டுருக்கோம். எங்கேயோ ஒரு இடம் கிடக்கு, அதுக்கே வேலி போடுறத 30 நேரம் செலவு பண்ணிங்கும்போது தனக்கு நம்மளை பாதுகாக்கணும்ல. ஒரு இடத்த பாதுகாத்த மாரி நம்ம பாதுகாத்தோம்ல, நம்ம குடும்பத்தையும் பாதுகாக்கணும்ல. அதில் மீனராசிக்காரங்க ரொம்ப கவனமாக இருக்கும். பாதுகாத்துக்கிடணும். வேலி தான் அது, நம்மளுக்கு கடவுள் தான் வேலி. போய் தேடி போய் கொண்டு வரும். நம்ம பாதுகாத்து நம்ம குடும்பத்தை கண்ணி இருக்கும்பாங்க, குலதெய்வம் வாசல் இருக்கும்பாங்க. அவங்களெல்லாம் கைக்குள்ளே வச்சுக்கிட்டு நம்ம பாதுகாப்பாக இது வந்து எந்த காலத்துக்கும் போகலாம். படிக்கிற பிள்ளைகள் படிக்கலாம், படிச்சிடும். படிக்கிற பிள்ளைகள் படிச்சிடும். நீட் எழுது பாஸ் ஆயிரும். வெளிநாடு இப்போ ஹாஸ்பிட்டல் வெளிநாட்டு போய் எல்லாம் ஓகே, அதெல்லாம் ஒரு தடங்களும் வராது. எங்கே போனாலும் பாதுகாப்புல முக்கியத்துவம் கொடுத்து மீனராசிக்காரங்க இருந்தால் ரொம்ப நல்லது. ஏன்னா ஜென்மச்சனிக்கு வந்து ஒரு நம்ம எத்தனை சதவீதம் கொடுத்தா ஒரு 52% தான் நம்ம சொல்ல முடியும் ஜென்மச்சனிக்கு. மிச்சம் வந்து நம்ம பாதுகாப்பாக இருந்து விடணும். ஆன்மீக ரீதியாக கொண்டு போய் இருந்துக்கிட்டால் நிறைய பிரச்சனை நம்ம கடந்து வரலாம். இதுதான் மீனராசிக்கு. ஆன்மீகம் பார்த்தா அவங்க குலதெய்வம் மட்டும்தான் இப்போதைக்கு மீனராசி கை கொடுக்கும். அதிகபட்சம் குலதெய்வம் தான் கை கொடுக்கும். போயிட்டு வந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லை நம்ம செந்தில் ஆண்டவர் ஐயா திருச்செந்தூருக்கு போயிட்டு வாங்க, கட்டாயமாக கை கொடுக்கும். அதாவது அதிகபட்சம் ஒரு மாதத்துக்கு ஒரு திருப்பாச்சு ஆன்மீக ரீதியாக ஒரு நாள் கடவுளுக்கு ஒதுக்கிடுங்க. போயிட்டு வாங்க. அந்த கோயிலில் யாசம் கேட்குறவங்களுக்கு உங்களால் முடிஞ்சது ஏதாச்சும் வாங்கி கொடுங்க. நம்மளால் முடிஞ்சது வாங்கி கொடுங்க. கட்டாயமாக அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். தவிர பெரியவளுக்கு வேறு பாதிப்பு இல்லை. சுபம்.